Hi my dear brothers and sisters, MB. Welcome to my channel. இந்த நாள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாராமெடிக்கலோட 12th கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றது. பாராமெடிக்கல் கட் ஆஃப் கால்குலேஷன்ல உங்களோட 12th கட் ஆஃப் வச்சு தான் இந்த டிகிரி கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த கவுன்சிலிங்ல உங்களோட 12th கட் ஆஃப் கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னோ வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்ல பயோமேக்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். சைடுல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் தேவைன்னா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வேற எந்த சப்ஜெக்டும் தேவை. பயாலஜி மார்க்கை தனியா வச்சுக்கோங்க, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுங்க. பயாலஜி மார்க்கை தொடவே தேவை, 100க்கு எடுத்த மார்க்கை அப்படியே தனியா வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு பயாலஜி 80 வச்சிருக்கீங்கன்னா 80 தனியா வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணீங்கன்னா 80 + 80 160 வரும். டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 80 வரும். இப்போ பயாலஜி மார்க் 80யும் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணி டிவைட் பண்ண மார்க்கையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்கான கட் ஆஃப் கிடைச்சிடும். உங்களுக்கு 160 கட் ஆஃப் கிடைச்சிடும். இப்போ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்கான கட் ஆஃப் பார்ப்போம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல 4 சப்ஜெக்ட்ஸ் வரும். ஏன்னா நீங்க பியூர் சயின்ஸ்ல பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 4 சப்ஜெக்ட் வரும். இந்த 4 சப்ஜெக்டையும் நீங்க எப்படி ஆட் பண்ணணும்னா பாட்னி பிளஸ் ஜுவாலஜி டிவைடட் பை 2 பிளஸ் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2. நீங்க பாட்னிலையும் ஜுவாலஜிலையும் எடுத்த மார்க்கை ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணி அதை தனியா வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணி அதை 2 டிவைட் பண்ணி அதை தனியா வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிடைச்சிடும். எக்ஸாம்பிள் 17 வச்சுக்கோங்களேன். பாட்னில 70, ஜுவாலஜில 70 140 டிவைடட் பை 2. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரில 70 அதுலயும் 140 டிவைடட் பை 2. 70 + 70 140 கட் ஆஃப் உங்களுக்கு வரும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருவாங்க, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதான் நம்மளுக்கு பாராமெடிக்கலுக்கு தேவைப்படும். இதுல அதே மாதிரி தான் பயோமேக்ஸ் கால்குலேட் பண்ணாங்கல்ல, இதுல மேக்ஸ் மார்க்கை தனியா வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ண மார்க்கையும் மேக்ஸ் மார்க்கையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிடைச்சிடும். இதான் இன்ஜினியரிங்கான கட் ஆஃபும். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு 90 எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3 சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணீங்கன்னா 180 வருது. 180 டிவைட் பை 2 90. மேக்ஸ்லயும் 90 எடுத்திருக்காங்கன்னா 90 + 90 180. இது ஆனா கட் ஆஃப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சேம் உங்களுக்கு பயோமேக்ஸ் கட் ஆஃப் தான். ஏன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் எடுக்க மாட்டாங்க, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் எடுக்கிறதுனால பயாலஜி மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ண மார்க்கையும் பயாலஜி மார்க்கையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிடைச்சிரும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல, இன்ஸ்டாகிராம்லயும் கேளுங்க. கட் ஆஃப் கால்குலேட் பண்றதுலாம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியலனாலும் சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் சொல்லுங்க. உங்க மார்க்கை மட்டும் சொல்லி விட்டுருங்க. இப்ப நான் பயாலஜி, பயோமேக்ஸ் குரூப், பியூர் சயின்ஸ் குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி இது சொன்னல அந்த குரூப்பான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா மார்க்கையும் சொல்ல தேவை. நான் குறிப்பிட்ட சொன்ன சப்ஜெக்ட் மார்க் மட்டும் சொன்னீங்கன்னா நம்மளே கால்குலேட் பண்ண தேவை ரெடியா இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். Thank you for watching friends. Thank you.